நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் நம்ம ஹெல்மெட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபோட்டோ கிளிப்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்துட்டிங்களா? சூப்பராக இருக்குல்ல இதை பார்க்குறதுக்கு. இவங்க பெற்றவங்க எவ்வளோ வேதனைப்படுவான்னு பாருங்கள் இந்த ஃபோட்டோஸை பார்க்க பொழுது. என்னென்னா, நேற்று என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தோம். திங்களூர் பக்கத்தில், ஈரோடு மாவட்டம் திங்களூர். அங்கே நண்பர் வீடு இருக்குது, பார்க்குறதுக்காக நேற்று நைட்டு வீட்டுக்கு போயிருந்தேன். போகும்பொழுது நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுற்றி நிறைய மக்கள் கிடையாது. அந்த டெட் பாடியை தூக்கக்கூட ஆள் இல்லை. இந்த ஒரு பக்கம் இல்லை. அந்த பையனுக்கு வயசு பையன், மேரேஜா அன்மேரிடா எதுவுமே தெரில. ஒரு மெக்கானிக்குன்னா இங்கே பக்கத்தில் இருந்தவங்க, அந்த உள்ளூர்கார பையன் தான், பக்கத்தில் இருந்தவங்க பேசிக்கிட்டாங்க. இந்த ஒரு சைடு இல்லை, ஃபேஸ் மட்டும் தெரியுது. இந்த பக்கம் பின்னாடி மண்டையே இல்லை. அடித்த வேகத்தில் இவன் எப்படி போய் விழுந்தான்னு தெரில, எந்த வண்டி அடித்ததுன்னு தெரில, எதுவுமே தெரியல. அடித்த வேகத்தில் இந்த ஒரு சைடு ஓப்பன் ஆகி அந்த மூளை செதறி வெளியே வந்திருக்கு. எவ்வளோ கோரமான சாவுன்னு பாருங்களேன். இதில் நம்ம பசங்களுக்கு சொன்னால் ஹெல்மெட்டு போட்டு போ, பாதுகாப்பாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் ஹெல்மெட் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு சிக்னலில் போலீஸ் நிற்பாங்க, அவங்கக்கிட்ட மாட்டினோம்னா ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும், எதுக்கு ஃபைன் கட்டணும். ஃபைன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம போடக்கூடிய ஹெல்மெட்டை நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும்னு ஏன் போட மாட்டேங்கிறோம்? நிறையா பசங்க ஹெல்மெட் போட்டால் அழகு போயிடுது. என்ன அழகு போகுதுன்னு எனக்கு தெரில. இன்றைக்கி நிறையா பசங்க மண்டையில் முடியலை. இதில் ஹெல்மெட்டை போட்டால் முடி கொட்டுமா? முடி கொட்டிட்டு போகுது, உயிர் வாழலாம் இல்லையா? உயிரோட மதிப்பு தெரியாமல் முடி கொட்டுதுன்னா என்ன? உயிர் போனால் என்னையா வருது? நம்ம செத்துட்டா நம்ம குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும், நம்மளை நம்பி எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க நம்ம குடும்பத்தில். யோசிச்சு பாருங்கள். சும்மா நம்ம 100, 150 அப்படியே புதுசாக வகை வகையாக வண்டி வாங்கிக்கணும், அப்படியே பறக்கணும், டர்ன்னு சவுண்டில் கேட்டாலே காது கிளியும். அந்த மாதிரி தான் போகணும். பின்னாடி ஏறி உட்காந்துட்டா குதிரை மாதிரி, முன்னாடி உட்காந்துருக்கவன் தெரிய மாட்டான், பின்னாடி எவன் வண்டி ஓட்டுறானே தெரியல. அந்த மாதிரி போகிறீங்க. என்ன பிரயோஜனம்? அடிப்பட்டால் அந்த வண்டி சுக்குநூறாக போயிடுது, நீயே சுக்குநூறாக பிரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஏதாவது யூஸ் இருக்கா? இது விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறோம். ஹெல்மெட் போடுங்க, உயிரை காப்பாற்றிக்கங்க, சரிங்களா? கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த விபத்து, பணத்தை தூக்குறதுக்கு ஆள் கிடையாது. யோசிச்சு பாருங்கள். அதே நேரத்தில் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஒரு 10-15 பேர் தாங்க அந்த இடத்துல இருந்தோம், ஓகேங்களா? அந்த நாங்கள் இருந்தப்போ ஒரு 10-15 பேர் தான் இருந்திருப்போம். அப்போது அதே சமயத்தில் இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அந்த பையன் இறந்து கிடக்கிறான். அதே நேரத்தில் இன்னொரு வண்டி இந்த பக்கம் ஈரோட்டில் இருந்து அங்கே திங்களூர் சைடில் பாஸ் ஆகுது. செம்ம ஸ்பீடில் வர்றான். இந்த சம்பவம் நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி இருக்கும், ஓகேங்களா? நாங்கள் இங்கே இருக்கும்போது அவ்வளோ வேகமாக பாஸ் ஆகிறான். நாங்கள்லாம் கத்துறோம், டே நில்றான்னு கத்துறோம். கண்ணை மூடிட்டு வரான் வித்தவுட் ஹெல்மெட். நாங்கள் யாரும் அங்கே இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இறந்து கிடக்கிறான் பார்த்தீங்களா, அவன் மேலே ஏற்றி இவனும் விழுந்திருந்தானா கண்டிப்பாக இவனும் டெத் ஆகிருப்பான். கத்துறதை பார்த்துட்டு அங்கிட்டு வண்டியை உழப்பி விட்டு அப்படியே போய் ஏற்கனவே இறந்து கிடக்கிறான் பார்த்தீங்களா, அவனோட கையில் ஏற்றிட்டு போகிறான். அவன் கை அந்த இடத்துல உடஞ்சிருக்கும், அது அவன் வண்டி ஏற்றினதுனால தான். ஆக்சிடென்ட் ஆனப்போ அவனுக்கு கை உடையலை, இவன் வண்டி ஏற்றிட்டு போகிறான், கையில் ஏற்றிட்டு போகிறான். நிற்கவே இல்லை, போயிட்டான். அவன் விழுந்திருந்தானா? அது ஆக்சுவலாக பெரிய லைட்டெல்லாம் அங்கே பெருசாக கிடையாதுங்க, இருட்டாக தான் இருக்கும் அந்த ரோட்டில். அவ்வளோ ஸ்பீடு எதுக்கு? அவ்வளோ ஸ்பீடில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ன கெத்து காமிச்சு என்ன பண்ண போகிறோம்? கேடிஎம் வண்டி வச்சுக்கிறோம், இந்த வண்டி வாங்குகிறோம், அந்த வண்டி வாங்குகிறோம், ஹைஃபை எல்லாம் வாங்கி வேகமாக போய் என்ன பண்ண போகிறோம்? 10 நிமிஷம் முன்னாடி கிளம்புனா எங்கே போனாலும் என்ன கெத்து இதில் வரப்போகுது? உயிர் போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, போனோம் ஏதாவது மதிப்பு இருக்கா? உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இப்படி இருப்பேன், இப்படி ட்ரெஸ் பண்ணுவேன், ஹெல்மெட் போட மாட்டேன், கெத்தாக இருப்பேன், இதை மாட்டிக்குவேன், இதை மாட்டிக்கிட்டு இருங்க வரேன், இதை இப்படி மாட்டிக்கிட்டு ஜாலியாக போவேன். இது காப்பாற்றுவாங்க உயிரை? இதை கூட காப்பாற்றாது. இது அதை கூட காப்பாற்றாது. உயிர் முக்கியங்க. கொஞ்சம் தயவு செய்து வேகமாக போகிறத அவாய்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த எவ்வளோ பெரிய பைக் நீங்கள் வாங்கிக்கிங்க, எத்தனை லட்சம் கோடியில் கூட வாங்கினா நான் ஸ்பீடாக தான் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஹெல்மெட் போடுங்க, சரிங்களா? நான் ஃபைன் கட்டுறதுக்காக ஒரு 500 ரூபா, 1000 ரூபா, 700 நினைக்கிறேன் வித்தவுட் ஹெல்மெட்டில் போனால். அந்த ஃபைன் கட்டுறதுக்காக நீங்கள் ஹெல்மெட் போடாதீங்க. உங்கள் உயிரை காப்பாற்ற போடுங்க. குவாலிட்டியான ஒரு ஹெல்மெட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? நான் இப்போது என் கூட இருக்க ஒரு தம்பி கேட்பான், இங்கேருந்து நான் ஸ்டுடியோவிலேருந்து வண்டி எடுத்தேன்னா சும்மா 2 தெருவில் இருக்கும், ஒரு கடைக்கு போயிட்டு வருவேன். இங்கிட்டு எதுக்குண்ணே ஹெல்மெட்டு? நான் சொல்லுவேன், இப்படி வண்டியை திருப்புறேன் தம்பி, ஒரு கல் தடுக்கி விழுந்து மண்டையில் அடிப்பட்டால் யார் தம்பி பாப்பா? யார் பாப்பா? யார் வழி தாங்குவா? செத்தே போயிட்டோன்னா, ஒரு பழமொழி இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க, கல் தடுக்கி விழுந்து செத்தவனும் இருக்கிறான், மாடியிலேருந்து விழுந்து பொழைச்சவனும் இருக்கிறான்.
யாருக்கு என்ன ஆகுன்னு யாருக்கும் தெரியாது. சாவு எப்படி வேணாலும் வரலாங்க. ஆனால் இப்படி வரக்கூடாது. இவ்வளோ இதாக வரக்கூடாது. எங்களுக்கு பார்த்துட்டு எங்களால் ஜீரணிக்க முடியல. அந்த இதை பார்த்துட்டு மூளை ஆக்சுவலாக இதை விட கொடூரமான இன்னொரு சாவை நான் பார்த்துருக்கேன். அதுவும் சரி இதுவும் சரி முடியல. இதே மாதிரி தான் பல்லடம் பக்கத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. நாங்கள் ஒரு பக்கம் போயிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கோம். போகும்போது இதில் ரிட்டன் வரும்போது பார்த்தா அந்த பையன் எந்த வண்டிலையும் மோதலை, ஸ்பீடாக வந்திருக்கான். போய் சைடில் இருக்க புளிய மரத்தில் அடித்து ஆள் டெத்து, ஸ்பாட் டெத்து. வண்டி சுக்குநூறாக நொறுங்கி போச்சு. கேடிஎம் பைக். போலீஸ்லாம் வந்துட்டாங்க, ஆம்புலன்ஸ்லாம் அந்த பாடியை ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு அந்த ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைக்கும்போது அந்த எப்பவுமே வந்து பாடி இதில் ஏற்றும்போது ஸ்ட்ரெச்சரில் ஏற்றும்போது தலையை கொஞ்சம் தூக்கி வைப்பாங்க. இப்படி பின்னாடி ஏதோ ஒன்று அண்டை கொடுத்து தூக்குவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு கிளாத்து துணி ஏதோ கொடுத்து இப்படி தூக்குறாங்க. அவன் இப்படி விழுந்து கிடக்கிற தலையை இப்படி தூக்குறாங்க. தூக்கும்போது அந்த முகம் முழுக்க அப்படியே தழும்புது. மண்டை உடையில ரத்தம் இல்லை, காதில் மட்டும்தான் ரத்தம். பலூனில் தண்ணி ஊற்றி வச்சு தழும்புனா எப்படி இருக்கும்? அப்படி உள்ளெல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, கலங்கி போச்சு. எவ்வளோ ஸ்பீடாக போய் மரத்தில் இடிச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். அவன் ஹெல்மெட் போடலை. ஸோ தயவு செய்து உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஹெல்மெட் போடுங்க. நீங்கள் ஃபைன் கட்டி தப்பிக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க கவர்மெண்ட் சொல்கிறதுமே வந்து ஹெல்மெட் போட சொல்லி உங்கள் உயிரை காப்பாற்றிக்க தான் ஹெல்மெட் போட சொல்கிறாங்க. நம்ம சும்மா சொன்னால் கேட்க மாட்டோம்னா ஃபைன் போடுறாங்க, இப்படியாவது திருந்துங்கடான்னு சொல்லி. அப்படி போய் என்னத்தை சாதிக்க போகிறோம்? தயவு செய்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் உயிரை காப்பாற்றிக்கோங்க. நான் வந்து வித்தவுட் ஹெல்மெட்டில் தான் போவேன்னு சொல்லக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும், நான் ஸ்பீடாக தான் பைக்கில் போவேன்னு சொல்லக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தராக அதனால் பயனடைஞ்சால் ரொம்ப சந்தோஷம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.